ஒரு ரிசர்ச் ரொம்ப முக்கியமா? திரைப்படத்துல ஒரு சார் கதாபாத்திரத்துக்கு 100% சார். 100% ரிசர்ச் சார். இப்போ ஒரு பண்ண போற படத்துக்கு நான் இப்பவே ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓ. ஒரு 3 டாக்டர்ட்ட பேசிக்கிருக்கேன். போலீஸ்காரன்ட்ட பேசிக்கிருக்கேன். ஸோ ரிசர்ச்ன்றது வந்து உங்க உங்க அந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் படத்துல வரப்போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு. முத்தாய்ப்பா இருக்கும். அந்த கதைய ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நிறைய திரைப்படங்கள்ல லாஜிக்கே தேவையில்ல அப்படின்னு சார் கூடிய ஒரு ஸ்க்ரீன் சூழல். அதாவது ஒரு சேயிங் சொல்றாரு டேவிட் மேமன், ஸ்க்ரீன் ரைட்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக் அப்படின்றாரு. முதல்ல அதுதான் பிளாட்ஃபார்ம். அது மேலே நீங்கள் இல்லாஜிக்கலாக பொய்டிக் லைசன்ஸ் சொல்லலாம். ஆனால் அந்த இல்லாஜிசிட்டி வந்து அவன் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மயக்க நிலைமை நம்மளுக்கு கொடுக்கணும். ம். அது ஒரு மயக்க நிலைமை. சினிமா எடுப்பதே சாமி ஆடுதல் தான். ம். நீங்கள் சாமி இருக்கான்னு நீங்கள் கேட்க முடியாது. இந்த கொஸ்டின் கேனாட் பி லாஜிக்கல். ஆனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அந்த நின்று அந்த வரைஞ்சு நாக்கு வரைஞ்சி எல்லாமே அதெல்லாம் லாஜிக்கலாக தான் இருக்குது. ம். உள்ளேருந்து என்ன வந்துச்சுன்றது நீங்கள் அது இல்லாஜிக்கலாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் அது பேஸ்மெண்ட் வந்து இட் ஹஸ் பி லாஜிக்கல். லாஜிக் இருக்கணும். ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயினுடைய அளவு என்னென்னு கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் எப்படி சொல்லுவேன்னா 24 இன்ச்சுன்னு தான் சொல்லுவேன். அதாவது என்னென்னா நம்ம நடந்து போகிற வழியில் அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேசேஜ் அது 24 இன்ச்சஸ் தான். இதுக்குள்ளே நான் கேமரா எப்படி வைக்கிறது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சார் எந்த கேமரா வைக்கலாம்னு நாங்கள் அலையிறோம். நானும் என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் ஃபவுசியாவும் இருக்கிறதுலே சின்ன கேமரா போகிறோம் நாங்கள். அது பண்ணது போக அந்த ட்ரெயினுக்குள்ளே கேமரா எடுத்து நாங்கள் மூவ் பண்ணுறோம். அது யூஸ் ஆயிடுச்சு. ஆனால் சில காம்ப்ளிகேட்டட் ஷாட்டை என்ன பண்ணுறது அப்படின்னோடனே என்ன பண்ணேன், மேலே ரெயிலிங் போடணும்னு முடிவு பண்ணோம். எப்படி ட்ரெயினில் எப்படி ரெயிலிங் பண்ண முடியும்? உடனே ஐஐடி பசங்களை கூட்டியாந்தேன். அங்கே ஒரு பேனல் ஆஃப் டீம் ஒரு 6 பேர் வந்தாங்க. அவங்களோட மீட் பண்ணி எனக்கு ஒரு ரெயில் போட்டுருங்க, எனக்கு ரிமோட்டில் கேமரா வச்சு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கார் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்குள்ளே ஸோ ரிமோட்டாக ட்ரெயினுக்குள்ளே ரிமோட் மூவிங்கு ஒரு கார் என்ன பண்ணி கொடுத்தாங்க. ஸோ படத்தில் ஒரு 2 ஷாட் எடுத்தேன். அப்புறம் ட்ரெயின் போகும்போது ட்ரெயினுக்குள்ளே கீழே கேமரா வைக்கணும், தண்டவாளத்து கீழே. அது எப்படி வைப்பீங்கன்னு கேட்டால் ரியல் ட்ரெயின் எப்படி வைக்கணும்னா வைக்க முடியாது. எப்படி தண்டவாளத்து கீழே எப்படி வைக்கிறது? நான் உடனே என்ன பண்ணேன், அதே அந்த இவங்கள்ட்ட ஐஐடி பசங்கள்ட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு அது அந்த கிளிப்ஸ் எல்லாம் பண்ணோம். கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயின் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் விழுந்துடும் அது. அதுக்கு நாங்கள் அது ஸோ எவ்ரி பிளேஸ் ஆஃப் அ மூவி ரிசர்ச் இதுக்கு பின்னாடி ரிசர்ச் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அக்யூரேட்டாக வரணும், சரியாக வரணும்னா அந்த ரிசர்ச் தேவை. சரியாகவும் வரணும், அது கலைநுட்பமாகவும் இருக்கணும். நம்மளுக்கு நினச்சி பார்க்கும்போது சரி ஒரு ட்ரெயினை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ட்ரெயினுக்கு அடியில் எப்படி இருக்குன்னு யாராவது பார்த்துருப்பாங்களா? இப்போ நான் ட்ரெயினுக்கு அடியில் ஒரு கேமரா வைக்கும்போது மனிதர்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. இப்படி ஒரு பார்வை இருக்குமா? ஸோ இதுதான் எங்களுக்கு சினிமா. எங்களுக்கு எதுக்கு 150 ரூபா கொடுக்குறாங்கன்னா சும்மா எழுதி ஏதோ பொய் சொல்கிறதுக்கு இல்லை.